ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். பாருங்கள், நான் இப்போ ஒரு வாரம் வீட்டில் இல்லை. இந்த செடிகளுக்கெல்லாம் ட்ரிப் செட் பண்ணிவிட்டு போனேன். ஸோ 1 2 செடிகளுக்கு தண்ணி கரெக்டாக விழுகலை. ஸோ இந்த செடியெல்லாம் கொஞ்சம் வாடி இருக்குது. ஸோ வேறு செடியெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குது. ஸோ வேறு எல்லாமே ட்ரிப் செட் ஆகிருக்கு. இந்த 1 2 செடிக்கு தண்ணி கரெக்டாக விழுகலை. ஸோ இந்த ட்ரிப் வந்து சக்ஸஸ் தான். நம்ம இந்த மாதிரி செட்டப் பண்ணிவிட்டு போயிட்டோம்னா செடியெல்லாம் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. சாப்பாடு மட்டும் எதுவும் கொடுக்க முடியல இந்த 1 வீக்காக. வெறும் தண்ணி மட்டும்தான். தண்ணி கொடுத்த இந்த செடி எல்லாமே ஆரோக்கியமாக தான் இருக்குது. 1 2ல் இஷ்யூஸ் இருக்குது. இந்த ட்ரிப்பில் சரியாக தண்ணி விழுகாதனால அந்த செடி கொஞ்சம் வாடி இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம வெக்கேஷன்ஸ்க்கு இந்த மாதிரி போகும்போதும் நம்ம இந்த மாதிரி செட்டப் பண்ணிவிட்டு போயிடலாம். ஸோ வந்த உடனே இதுக்கு என்ன சாப்பாடு நம்ம கொடுக்கணுன்னா ஹியூமிக் தான். ஸோ ஹியூமிக் தான் நம்ம தண்ணியில் 1 ml 1 லிட்டர் வாட்டரில் கலந்து எல்லா செடிகளுக்கும் நம்ம இந்த மாதிரி கொடுக்கணும். கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் இதுக்கு வந்து அடுத்த சாப்பாடுக்கு நம்ம போகணும். எப்பயுமே ஒரு லாங்காக ஒரு செடியை சாப்பாடு கொடுக்காமல் விட்டுட்டு நம்ம சாப்பாடு கொடுக்கும்போது ஹியூமிக் தான் செடிக்கு கொடுக்கணும் சாப்பாடு. ஸோ நான் இந்த ஒரு செடிக்கு இந்த சாப்பாடு கொடுத்துட்றேன். ஹியூமிக் இன்றைக்கி கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு நம்ம சாயங்காலம் பார்க்கலாம் இந்த செடி எப்படி ரிக்கவர் ஆகிருக்குன்னு. இது தண்ணி இல்லாதனால தான் இப்படி வாடி இருக்குது இந்த செடி. இந்த 1 2 3 செடிக்கு சரியாக தண்ணி ஸ்ப்ரே ஆகலை. ஸோ இந்த செடியெல்லாம் உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் சீரீஸில் வளர்க்குற செடி. இதுக்கு நான் வந்து ட்ரிப் வந்து செட் பண்ணல. ஆனால் அந்த ஸ்ப்ரிங்க்லர் பக்கத்தில் வச்சுட்டு போயிட்டேன், மேலேருந்து தண்ணி விழுகட்டும் அப்படின்னு. ஏன்னா இதுக்கு பக்கத்தில் நம்ம தண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நிறைய தண்ணி போனாலும் இஷ்யூஸ் வந்துடும். ஸோ அதனால் இந்த செடி நல்லா தான் இருக்குது, எந்த இஷ்யூஸ் இல்லை. ஓரளவுக்கு ஈரப்பதமாக தான் இருக்குது. இன்றைக்கி நான் இந்த செடிக்கும் ஹியூமிக் நான் கொடுத்துட்றேன். ஹியூமிக் கொடுத்துட்டு நாளைக்கு இதுக்கு திருப்பி 13-40-13ங்கிற சாப்பாடை கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ 1 மந்த்துக்கு மேலே ஆகுது இந்த செடி. இனிமேல் மைக்ரோ 7 அந்த மாதிரி சாப்பாடும் நம்ம கொடுத்துடலாம். ஜஸ்ட் இன்றைக்கி வந்து காமிக்கிற 1 வீக் கழித்து செடியோட நிலைமை எப்படி இருக்குங்கிறத காட்டுறதுக்காக தான் இந்த ஒரு சின்ன ஒரு வீடியோ உங்களுக்கு. இப்படி தான் இருக்குது என்னோடய செடி எல்லாமே. பரவாயில்ல, எல்லா செடி மேக்ஸிமம் நல்லா தான் இருக்குது, எந்த இஷ்யூஸ் வரல எனக்கு. இந்த தண்ணி விழுகாத 1 2 செடி மட்டும் கொஞ்சம் வாடி இருக்குது. ஸோ வீட்டில் யாராச்சும் இருந்தால் பிரச்சனை இல்லை, யாரும் இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு ட்ரிப்பு வந்து சக்ஸஸ் தான். இந்த ஒரு செடிக்கும் தண்ணி விழுகலை. இது சிண்டரில் வளர செடி. ஸோ இது சின்ன செடி தான். ஸோ இந்த செடியும் கொஞ்சம் வாடி தான் இருக்குது. இது பிக்கப் ஆகுமா இல்லையாங்கிறது தெரியல. சரி, நம்ம ஊற்றி பார்க்கலாம், ஹியூமிக்கை கொடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். எல்லாத்துக்குமே ஹியூமிக் கொடுத்துட்டு நல்ல ஒரு ஸ்ப்ரே கொடுத்துடணும். கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக செடியெல்லாம் கொஞ்சம் ரெக்கவர் ஆகிடும் உங்களுக்கு. பாருங்கள், எல்லாமே ஸ்ப்ரே கொடுத்துட்டேன். ஈவினிங் இதுக்கு எல்லா செடிக்கு போகும்போதே நான் வந்து ஃபங்கிசைட் ஸ்ப்ரே பண்ணேன். இப்போ ஈவினிங் இன்செக்டிசைட் ஸ்ப்ரே பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.